வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தைப்பூசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் தைப்பூசம் ஒரு அற்புதமான யோகத்துல வருது. முருகப்பெருமானுக்கு மிக மிக விசேஷமான நாள். கருணை கடலாம் கந்த கடவுளை போற்றும் ஒரு நாள் அப்படின்னா அது இந்த நாள் தான். முயற்சியை திருவினையாக்கும் முருகப்பெருமானின் அருள் பெற்ற நாள். எப்பொழுதுமே எந்த கவலையும் நீக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கு உகந்த நாள் இந்த நாள் தான். எல்லா விதத்திலும் சிறந்த நாள் இந்த தைப்பூச நாள். முருகப்பெருமான் தன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு வந்து அவரு தன்னுடைய அம்மாவிடம் வேல் வாங்கி தான் வேலோடு எதிரிகளை அழிப்பதற்கும் அசுரர்களை வதம் செய்வதற்கும் நம்மளுடைய கஷ்டத்தையும் கவலையும் வேதனையும் நீக்கி நமக்கு யாரெல்லாம் துன்பத்தை தொல்லையை நமக்கு அவமானத்தை கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் முருகப்பெருமான் கையிலே வேலேந்தி வேலாயுத மூர்த்தியாக காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட வேலாயுதனுக்கு உகந்த நாள், அவர் வேல் வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூச நாள். தைப்பூசம் என்பதே தை மாதத்தில் பொதுவாக பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூச நாள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் ஆலயம் எங்க இருந்தாலும் அங்கு விசேஷ அலங்காரம், விசேஷ தீபாராதனை, விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். முருகப்பெருமான் அழகின் உருவமாகவும் தமிழ் கடவுளாகவும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அனுகிரகத்தை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம மனசுல நினைச்சாலே அருளையும் அற்புதத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு உடன்பிறவா சகோதரன் போல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச நாள் இந்த வருடம் 15 வருடத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு யோக நாள்ல வருது. 2011க்கு பிறகு இப்பொழுதுதான் அந்த அற்புதமான நாள்ல இந்த தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமான் என்பவரே செவ்வாயின் அதிபதி. இந்த செவ்வாய் உச்சம் பெறுவது மகர ராசியில. அப்படிப்பட்ட மகர ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் வேளையில் கடக ராசியில் தான் பூச நட்சத்திரம் இருக்கு. கடக ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் கடக ராசியில ஆட்சி. அப்ப சந்திரன் கடக ராசியில் இருக்கும் பொழுதும் அங்கிருந்து 7ஆம் இடமான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது செவ்வாய் தன்னுடைய சமசப்தம பார்வைங்கிற 7ஆம் பார்வையால் கடக ராசியில் இருக்கும் சந்திரனை பார்ப்பார். அப்ப சந்திரன் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக மகர ராசியில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பார். அப்ப செவ்வாயும் சந்திரனும் இணைந்தால் அதற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். இது ஒரு பெரிய விசேஷமான யோகம். சந்திரனும் மங்களத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் எதிரெதிர் இடங்களில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக ஒருவரை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த சந்திர மங்கள யோகம் என்பது ஒருத்தரோட வாழ்க்கையில மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள், என்னோட வாழ்க்கையில எந்த மங்கள நிகழ்வு நடக்கணும்னாலும் இந்த யோகம் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். 15 வருடத்திற்கு பிறகு முருகப்பெருமானின் செவ்வாயும் சந்திரனும் சமசப்தம பார்வையால் இந்த யோகத்தை நிகழ்த்தும் நாளில் தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரும். இந்த விசேஷ நாள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள். இந்த சந்திரமங்கல யோகம் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான மங்களங்களும் 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு இந்த தைப்பூச நாள் விசேஷமான பலனை உங்களுக்கு அதிகரித்து தரக்கூடிய ஒரு உன்னத நாள். உங்களுக்கு எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு நீங்க தடையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் சரி செய்து உங்களுக்கு ஒரு மங்களமான வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை முருகப்பெருமான் அள்ளித்தரும் நாளாக இந்த வருடம் தைப்பூசம் வருகிறது. இது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த அற்புதமான நாள் உங்களுக்கு வருகிறது. சந்திரமங்கல யோகத்தில் வருவதால் இந்த நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மங்கள காரியங்களை அனைத்தையும் நடத்துவதற்கு இந்த நாள் பயன்படும். அதற்கான பேச்சுவார்த்தை, அதற்கான தடைகளை நீக்குவதற்கான வழிபாடு, பிரார்த்தனை எல்லாவற்றையும் நீங்க இந்த நாளில் செய்யும் பொழுது உங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பட்ட தடை, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது, அல்லது நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சி நடக்கல, திருமணம் கை கூடல, ஏன் ஒரு சிலருக்கு திருமணம் பாதியில நின்று கூட போயிருக்கலாம், அது போல இருக்கக்கூடியவர்களோட வேதனையை, அது போல இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் உங்கள் கண்ணீரையும் நீக்க வல்லதுதான் இந்த அற்புதமான அதி உன்னதமான நாள். கடவுள் ஒரு நாளை, ஒரு சிறந்த நாளை, ஒரு யோகத்தை, ஒரு அற்புதமான திதியை, ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை, ஒரு அற்புதமான கிரக அமைப்பை நமக்கு கொடுக்கிறதே நம்மளோட வேதனையும், நம்ம கஷ்டத்தையும், நம்மளோட கவலையும், நம்ம கண்ணீரையும் போக்குவதற்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப இந்த அற்புதமான நாளை பத்தி நாம இந்த வீடியோல பேசுறோம். அந்த வீடியோ
லட்சக்கணக்கான வீடியோக்கள் ஒரு நாளைக்கு யூடியூப்ல வருது. அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ உங்களை அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், உங்களோட வாழ்க்கையில் அஷ்ட மங்களமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் கிடைக்கணும்னு கடவுள் முடிவு செஞ்சிட்டார். உங்களோட நீண்ட கால தடையையும் நீண்ட கால சிக்கலையும் வேதனையையும் தீர்ப்பதற்கு இறைவன் முடிவு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சந்திரமங்கல யோகத்தை பயன்படுத்தி முதல்ல நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர போறோம், அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய அரிய தகவல்கள், அற்புதமான கிரக சேர்க்கைகள், அரிய ஆன்மீக தகவல்கள், நம்மளோட வாழ்வியல் பரிகாரங்கள், ராசி பலன்கள், கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பல அதி உன்னதமான மாற்றங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல பேசிட்டே வரோம். அப்ப இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா உங்களோட ஆதரவும் எங்களுக்கு வேணும். அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய முருக பக்தர்களுக்கு போய் இந்த யூடியூப் தானாகவே ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப எல்லா விதமான முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சந்திரமங்கல யோகத்தோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான தைப்பூசம் 15 வருஷம் கழிச்சு வருது. இந்த நாள்ல நமக்கு எந்த மங்கள விஷயம் நடக்கல, பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய வேதனை எது நம்மள அதிகமாக இப்ப கண்ணீர் கடல்ல ஆழ்த்துது, நம்மள விரக்தியில வச்சிருக்குன்னா அது திருமண தடையா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருமண தடையை நீக்கிறதுக்கு இந்த சந்திர மங்கள யோகம் நிறைந்த நாளில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து 300% சக்தியோடு வலிமையோடு ஆற்றலோடு உங்களுக்கு அனுகிரகத்தை அள்ளித்தரும் இந்த நாளில் நீங்கள் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீண்ட காலமா வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் நமக்கு அமையல, ஒரு சிறந்த இல்வாழ்க்கையில நம்ம நுழைய முடியல, ஏதோ ஒரு காரணத்துல நமக்கு வரன் பார்க்கிற இடத்துல இருந்து நல்ல பதில் வரல. சில பேருக்கு இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். திருமணம் பேசியிருக்கலாம், பத்திரிகை அடிச்சிருக்கலாம், ஜவுளி எடுத்திருக்கலாம், மண்டபம் பேசியிருக்கலாம், ஏன் ஒரு சிலர் பத்திரிகையை கொடுக்க கூட ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாரோட சம்மதத்தோட தான் நம்ம திருமணம் பேசி அதற்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு சூழல்னால அந்த திருமணத்தை வரன் பார்த்த வீட்டுல இருந்து நிறுத்தி இருப்பாங்க. அப்ப இது எதனால, இது போன்ற தடைகள் எதனால ஏற்படுது? பொதுவா ஜாதகத்துல என்ன கிரக அமைப்புகள்லாம் இருந்தா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அல்லது திருமணம் கை கூடாது, ஏன் வரன் கூட ஒரு வரன் கூட நமக்கு சாதகமான பதில் சொல்லாத மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாம் என்னென்ன கிரக அமைப்பு காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல ராசியில ராகு இல்லைன்னா கேது இருக்கிறது, அதே போல லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது, குருவோடு ராகு அல்லது குருவோடு கேது சேர்ந்திருக்கிறது, சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது அல்லது சூரியனோடு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல இணைந்திருக்கிறது, சந்திரன் கேது சேர்க்கை இருப்பது, இது போன்ற கிரக அமைப்புகள் திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் பிரிவினையையும் கொடுத்துரும். அப்ப இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு. அல்லது ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், தாரதோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்களினால் நம்ம ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரியான யோக நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் இறைவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கையும் பிரார்த்தனையும் 100% நிறைவேறும். அப்ப இந்த மாதிரியான ஜாதக கிரக அமைப்புகள்னாலேயோ அல்லது இது போன்ற தோஷங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்ப எனக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒரு சிலர் நாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புனாலதான் நாங்க போய் திருப்பாம்புரம், திருப்பைஞ்சிலி, திருநாகேஸ்வரம், திருமணஞ்சேரி, காளகஸ்தி, கொடுமுடி, பவானி இங்கெல்லாம் போய் பரிகாரம் செஞ்சோம். வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு எல்லாம் தாலி கட்டணும், வெட்டணும், பரிகாரம் செஞ்சோம், நாக பிரதிஷ்டை செஞ்சோம், ராமேஸ்வரத்துல போய் ஹோமம் பண்ணோம், திருக்கடையூர்ல கூட பரிகாரம் செஞ்சோம். ஆனா இதுவரைக்கும் திருமணம் கைக்குள்ள. அப்ப இந்த பரிகாரங்கள்லாம் இதற்கு உகந்தது இல்லையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனால் நமக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் நம்மளோட முன்னோர்கள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், மத குருமார்கள், ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வல்லுநர்கள், நாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கடைசி பரிகாரம், நீங்க எந்த பரிகாரம் செஞ்சிருந்தோம் அதுல எல்லாம் எனக்கு திருமணம் நடக்கலைன்னா அதற்கு கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கான திருமண தடை, திருமண தோஷம், திருமண உறவில் இருந்த விரிசல், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது, நமக்கு திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் நீங்குவது, திருமணம் சார்ந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தா அதுவும் சுமூகமாக முடிவடைவது, இது எல்லாவற்றிற்குமே இந்த பரிகாரம் தான் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரம் ஏன் கடைசி பரிகாரம் சொல்றேன்னா, இதை முதல்ல செஞ்சது
கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க செஞ்சது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஹோமம் இன்னைக்கு எங்கே நடைபெற்றாலும் பார்வதி தேவி பயன்படுத்திய, அவர்கள் வடிவமைத்த, அவர்கள் எந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த ஹோமத்தை செய்து சிவபெருமானை மணமுடித்தார்களோ அதே மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தில் பின்பற்றுவது இன்னைக்கும் மரபு. அதுதான் மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுது. இந்த ஹோமத்துக்கு பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பல லட்சம் பேருக்கு திருமண தடையை நீக்கிய இந்த ஹோமத்திற்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த சுயம்வர கலா ஹோமத்துல பார்வதிங்கிற பெயர் இணைந்திருக்கிறதுக்கு காரணமே பார்வதி தேவி தான் இந்த ஹோமத்தை முதலில் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட இந்த ஹோமம் உங்களோட கலத்திர தோஷத்தை, கலத்திர சாபத்தை, கலத்திரம் சார்ந்த சிக்கலை, கலத்திர உறவில் இருந்த விரிசலை நீக்கிவிடும். உங்களுக்கு இதுவரைக்கும் வரனே வரல, அல்லது திருமணம் பாதியில நின்று போச்சு, தள்ளி போயிட்டே இருக்குன்னா அந்த மாதிரியான சிக்கல்களை சரி செய்வதற்கு இந்த அற்புதமான சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை கலத்திர காரகனான சுக்கிரனின் அதி தேவதை யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை செய்து கொள்ளும் பொழுது, அதுவும் சந்திரமங்கல யோகம் உள்ள நாள்ல, தைப்பூசம் நிறைந்த நாள்ல, பௌர்ணமி திதி நிறைந்த நாள்ல, பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள ஒரு அற்புதமான நாள்ல இந்த ஹோமம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட திருமணம் சார்ந்த தடையும், திருமணம் சார்ந்த சிக்கலும், பிரச்சனையும், வழக்கும் முடிவுக்கு வருவது 100% உறுதி. 12 ராசிக்காரர்களுக்குமே கலத்திர காரகன் அப்படின்னா அது கிரகத்தில் சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப கலத்திர காரகனான மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமம் இன்னும் விசேஷமானது. சக்தி வாய்ந்த நாளில், யோகம் நிறைந்த நாளில், கிரகங்களின் அற்புதமான பார்வையில், கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடும் கடவுளின் அனுகிரகத்தோடும் செய்யும் இந்த ஹோமம் உங்களுக்கான திருமண தடையை நீக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த ஹோமம் சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்துல நடைபெறுவது விசேஷம் சொல்லிட்டோம். பொதுவாகவே தென்னிந்தியாவுல லட்சுமியின் ஆலயம் ரொம்ப குறைவு. அப்ப இந்த விசேஷ நாள்ல இந்த ஹோமம் எங்கே நடைபெறுது, நாங்க எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காலை 9:30 மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கி மதியம் 2:30 3 மணிக்குள்ள அபிஷேகம், தீபாராதனை எல்லாம் செஞ்சு இந்த ஹோமம் பரிபூரணமாக நிவர்த்தி அடைஞ்சு நீங்க கிளம்பிடலாம். இந்த ஹோமம் நடைபெறும் இந்த ஆலயத்தின் சிறப்புனா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில், சக்தி பீடங்களில் 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும் பொழுது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்ல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல்ங்கிற ஒரு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துல கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம். இங்கே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டம் அமைத்து அதை சுற்றி தான் சம்பந்தப்பட்ட திருமணம் ஆகாத நபர்கள், திருமண வாழ்க்கையில் சிக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள், மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களை அமர வச்சு இந்த ஹோமத்தை பரிபூர்ணமாக செய்வாங்க. அப்ப மகாலட்சுமியின் பார்வையும் நவகிரகங்களின் பார்வையும் நமக்கும் அந்த ஹோமத்தின் மீதும் படுவதால் நமக்கு எப்பேற்பட்ட தோஷம், அது தார தோஷம், கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம், புனர்ப்பு தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும், எந்த கிரகத்தினால் ஏற்பட்டாலும் அது நமக்கு விலகிவிடும். இன்னொன்னு, இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு மரபு பின்பற்றப்படுறது. அது பெரிய அளவுல விசேஷம். அது என்னன்னா, மகாலட்சுமி சூடிய மாலை, அதாவது கலத்திர காரகனின் மாலை சம்பந்தப்பட்ட நபர்களின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப லட்சுமியின் மாலை, மகாலட்சுமியின் மாலை நமக்கு கிடைக்கும் வேளை விரைவாக திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை அமையுங்கிறது ஐதீகம். கலந்துக்கிற நபர்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் கருவறையிலையும் வைத்து விசேஷ பூஜை செஞ்சு அன்னைக்கே உங்க கையில் அந்த ஜாதகத்தையும் உங்ககிட்ட வழங்குவது ஒரு இன்னொரு சிறப்பான மரபு. அப்படிப்பட்ட இந்த விசேஷமான இந்த நாளில், விசேஷமான இந்த ஆலயத்தில், விசேஷமான ஒரு கிரக அமைப்பில், விசேஷ யோகமுள்ள நாளில் நாம் விசேஷமாக கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு திருமணம்ங்கிற அந்த உறவு நமக்கு விரைவாக வரும். நமக்கு திருமண வரன் அமையலைங்கிற வேதனை நீங்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலோ, விரிசலோ, பிரச்சனையோ நமக்கு பரிபூரணமாக நிவர்த்தி ஆகுங்கிறது தான் கடந்த காலங்கள்ல இந்த ஆலயத்துல கலந்துகிட்ட பல நபர்கள் சொன்னது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு அலுவலக நேரமான காலை 9 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ள நீங்க முன்பதிவு செஞ்சிடணும். ஏன்னா ஹோம குண்டமும் உங்களை உட்கார வைக்கிறதுக்கும் இட வசதி குறைவா இருக்கிறதுனால குறிப்பிட்ட
அளவுக்கு மட்டும்தான் இங்கே வந்து முன்பதிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு வந்து முன்பதிவை நிறுத்திடுவோம். அப்ப நீங்க உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இப்பவே முன்பதிவு செஞ்சிடுங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். தவிர்க்க முடியாத காரணத்துல வரவே முடியலைங்கிறவங்க மட்டும் அவங்க குடும்பத்துல இருக்கிற தாய் தந்தையரோ அல்லது உறவுக்காரங்களோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவங்க சார்பா கலந்துக்கலாம். அல்லது வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கவங்க உடனடியா எங்களால திட்டமிட முடியலங்கிறவங்க மட்டும் உங்களோட ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி முன்பதிவு செஞ்சுட்டு ஆன்லைன்ல நீங்க கலந்து கொள்ளலாம். நீங்க அனுப்பக்கூடிய அந்த ஜாதகத்தை நாங்க பிரிண்ட் போட்டு ஆலயத்தின் சார்பாகவே அதை ஹோம லட்சுமியின் கருவறையிலையும் வச்சு விசேஷ பூஜை செஞ்சு அதன் பிறகு ஹோம பிரசாதத்தோடு இந்த ஜாதகம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அப்ப நீங்க உங்களுக்கான தடையை நீக்கிறதுக்கு நீங்க இறைவனுக்காக ஒரு நாளை ஒதுக்கி இந்த யோகம் உள்ள நாளை, இந்த பரிபூர்ண நேத்திரம் பரிபூர்ண ஜீவனுள்ள நாளில் உலக பிரசித்தி பெற்ற உலகின் இந்த முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல லக்ஷ்மியின் முன்னிலையிலும் அஷ்டலட்சுமி நவகிரகத்தின் முன்னிலையிலும் நடைபெறும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களோட எந்த விதமான திருமணம் சார்ந்த தோஷம், சிக்கல், பிரச்சனை, நீதிமன்ற வழக்கையும் விரைவுக்கு முடிவுக்கு கொண்டிருந்து ஒரு அருமையான வாழ்க்கை இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் எல்லோருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஹோமத்தை தலைமையேற்று தொடங்கி வைப்பதற்கு அன்னைக்கு ஆலயத்துக்கு நானும் வருகை தருகிறேன். நாம் எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டுங்கிறதுனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு காலை 9 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ள அலுவலக நேரத்துல நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க. நேரில் வர முடியாதவர்களும் அல்லது ஆலயத்துக்கு எப்படி வரணுங்கிற எல்லா தகவல்களும் இதை பற்றிய மேலும் விவரங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, யாரெல்லாம் திருமண தடையால பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்க நண்பர்கள் உறவுக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஏன் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைங்க. இந்த தைப்பூச நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில எல்லோருமே வந்து இந்த திருமண தடை நீங்குவதற்கான இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருப்பவர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவிடையே எப்பவும் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு பிரிஞ்சிடலான்னு கூட நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட 2 பேரும் வந்து இதுல கலந்துக்குங்க. மீண்டும் நீங்கள் இணைந்து வாழும் ஒரு அற்புதமான யோகத்தை மகாலட்சுமி ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு பல நபர்களுக்கு அவர்களின் பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறிய ஒரு அற்புதமான இந்த 52வது சக்தி பீடத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லோரும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.